ஓ ஆன்மீக பெரியோர்கள் அனைவரையும் பணிவுடன் வணங்கி எட்டாம் திருமுறை என்று அழைக்கப்படும் மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகத்தின் முதற் பகுதியாகிய சிவபுராணத்தை ஞாயிறு தோறும் நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கின்றோம். அவ்வழியில் இன்றைய சிந்தனையை தொடங்குவதற்கு முன் நமது டாக்டர் அவர்களை இறை வணக்கத்திற்கு அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி. நன்றி சார். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே, மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே, தேசனே தேனாரமுதே சிவபுரனே, தேசனே தேனாரமுதே சிவபுரனே, பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே, பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே, நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட, நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட, பேராது நின்ற பெருங்கருணை பேராரே, பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய ஓம், ஓம் நம சிவாய ஓம். ஆறாமுதே அளவிலா பெம்மானே, ஆறாமுதே அளவிலா பெம்மானே, போராதார் உள்ளத்தொழிக்கும் ஒளியானே, போராதார் உள்ள தொழிக்கும் ஒளியானே, நீராய் உருக்கியன் ஆருயிராய் நின்றானே, நீராய் உருக்கியன் ஆருயிராய் நின்றானே, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே, இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர, ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர, ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. திருச்சிற்றம்பலம். நன்றி சார். நன்றி நன்றி. இன்றைய சிந்தனை சிவபுராணத்தினுடைய 60வது வரியில் ஆரம்பிக்கின்றது. ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு தாயின் சிறந்த தயாவான தத்துவனே. மாணிக்கவாசகர் இங்கு தன்னுடைய கீழ்மையை முதலில் சொல்லுகின்றார். ஞாயிற் கடையாய், கடைனா இறுதி, கீழே கீழ்மை, நாயை விட கீழ்மை உடையவனாக இருக்கின்றன் கூட போல பாருங்க.
ஞாயிற் கடையாய் கிடந்த, என் கடன் பணி செய்து கிடப்பதே நல்ல. கிடக்கிறதுங்கிறது அப்படியே ஒரு மரக்கட்டை மாதிரி கிடக்கிறது. நான் எந்த விதமான முயற்சியும் சுய முன்னேற்றத்திற்கு செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு தான் கிடக்கிறதுன்னு பேரு. ஞாயிற் கடையாய், நாயை விட கீழ்நிலையில் கிடக்கின்ற அடியேற்கு எனக்கும் தாயின் சிறந்த தயாவான தத்துவனே. தயவுன்ன கருணை, தாயை விட சிறந்த கருணையுடன் அருள் புரிந்த இறைவனை இங்கு தத்துவனேன்னு சொல்றாரு. அப்ப நாயை விட கீழ்நிலையில் கிடந்த எனக்கு தாயை விட சிறந்த கருணையுடன் அருள் புரிந்த தத்துவனே. இந்த 2 வரி. ஞாயிற் கடையாய், எத்தனையோ நம்ம முன்னால இப்ப பார்த்தோம். புழுக்களுக்கு 4 குணம்னு பார்த்தோம். புழுவுக்கு கடையாயின்னு சொல்லியிருக்கலாம். எத்தனையோ மிருகங்களுக்கு விட கீழே இருக்கின்ற என்று சொல்லலாம். உண்மைதான். பல மிருகங்கள் ஒவ்வொரு குணங்களிலே மிக சிறந்த திறமைகளிலே சிறந்து விளங்குகின்றன. அப்படி இருக்கும் பொழுது மணிவாசகர் மாத்திரமில்ல, நிறைய ஞானிகள் நாயை ஏன் ஒப்பிட்டு அதுவே ரொம்ப கீழே, அதற்கும் கீழே நான் இருக்கிறேன் என்று சொல்கின்றார்கள் என்றால் அதற்கு 2 காரணம் இருக்கின்றது. ஒன்று, நாய் மிகவும் நன்றியுள்ள ஜீவன்தான். தனக்கு உணவு கொடுத்து இடம் கொடுத்து பராமரிக்கின்ற தலைவனுக்கு மிகவும் அன்பாகவும் பாசமாகவும் இருக்கின்றது தான். ஆனால் அந்த வீட்டிற்கு ஒரு திருடன் வந்து நாய்க்கு மிகவும் பிடித்த ஒரு மாமிசத்தை தூக்கி போட்டால் வாளை ஆட்டிக்கொண்டு அந்த மாமிசத்தை உண்டு விட்டு பேசாமல் இருந்து விடுகின்றது. அப்ப நாய் நன்றியுள்ள ஒரு பிராணி என்று சொல்லப்பட்டாலும் அது வெகு எளிதாக அந்த நன்றியையும் தன்னுடைய செயல்களிலே மறந்து விடுகின்றது. அது ஒரு காரணம், கடைப்பட்ட இருப்பதற்கு காரணம். 2வது, நாய் ஒரு மிருகம்தான். தன் வாயின் வழியாக வயிற்றினுள் இருந்தவற்றை வாந்தி எடுத்தால் மீண்டும் அதை நக்கி உண்பது என்பது நாய்க்கு இருக்கின்ற ஒரு கீழ்மை குணம். அதையும் நோக்கி மனிதன் எப்படி நாய் கக்கியதே திரும்ப உண்ணுகின்ற விலங்காக இருக்கின்றதோ அதே மாதிரி உலகியல் பொருள்களை மீண்டும் மீண்டும் அனுபவித்தாலும் அதன் மேல் இருக்கின்ற ஆசையும் பற்றும் காரணமாக கடைசி வரை அந்த அனுபவிக்கின்றதை விடாமல் மீண்டும் மீண்டும் அதே அனுபவத்தையே அனுபவிக்கின்ற விளைவு இருக்கின்ற காரணத்தினாலே மிக கேவலமாக தன்னை ஞாயிற் கடையாய் என்று தன்னை சொல்லிக் கொள்கிறார். ஞாயிற் கடையாய் கிடந்த அடியேற்கு, அப்படியாக இருந்த எனக்கு தாயின் சிறந்த தயாவான தத்துவனே. அதாவது முன்னாலே பார்த்தோம், மண் நிறைந்து விண் நிறைந்து நிற்கின்ற பரம்பொருளானது மண்ணிற்கு வந்து குருந்த மரத்தடியிலே அமர்ந்து ஈர்த்து மாணிக்க வாசகரை ஆட்கொள்வதற்காக காத்து இருந்தார் என்றால், அப்படி அமர்ந்து இருந்து நீள்கடல்கள் காட்டி தன்னை ஆட்கொண்ட வான்கருணை எதனாலே இறைவன் செய்தார் என்றால், அவனுக்கு இருக்கின்ற அந்த அன்பும் அருளும் தயவும் தாயை விட சிறந்ததாக இருக்கின்ற காரணத்தினால்தான் எந்த தகுதியும் இல்லாத தனக்கும் அவர் அருள் புரிந்தார். அதனாலே தாயை ஒப்பிட்டு தாயினும் சிறந்த தயவை உடையவன் இறைவன். தன்னுடைய அருளைப்பாட்டை வைத்துக் கொண்டே இதை என்னால் சொல்ல முடிகின்றது என்று சொல்கின்றார். தாய் ஒருவர்தான் தனக்கு இருக்கின்ற குழந்தைகளிலே ஒருவன் சிறந்தவன் ஒருவன் சிறப்பு இல்லாதவன் என்று பார்க்காமல் எல்லோருக்கும் ஒரே மாதிரி தன்னுடைய அன்பை காட்டுகின்றார். அட்லீஸ்ட் அந்த காலத்து தாய்க்குன்னு வச்சுங்க. இப்ப அப்படி தாயிலேயே மனம் பேதலிக்கின்றது. நிறைய பொருள் சம்பாதிக்கின்ற ஒரு மகனுக்கு கொஞ்சம் அதிகமாக செல்லம் கிடைக்கின்றது. அது மாதிரிலாம் ஆகிவிட்டது. அட்லீஸ்ட் அக்காலத்துல ஒரு ஏற்றத்தாழ்வு இல்லாமல் தாயானவள் தன்னுடைய எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரி தான் அன்பு பாராட்டினாள்.
அந்த அந்த மாதிரி அத்தகைய தாயை விட சிறந்த தயவு உடையவன் இறைவன் அப்படி என்றால் அது 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 எப்படி தாயை விட சிறந்தது என்றால் தாய் பல வகைப்படும் வச்சுங்க. முதல் வகை குழந்தை அழுகின்ற போது கூட பால் கொடாத தாய் இருக்கின்றாள். இப்பொழுது எனக்கு வேலையாக இருக்கின்றது, சோம்பேறி களைப்பாக இருக்கின்றது, ஒரு 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 மணி நேரம் கழித்து பால் கொடுக்கலாம் என்று இருக்கின்ற தாயை நாம் பார்க்கின்றோம். அழுகின்ற பொழுதும் பால் கொடுக்காத தாய், அழுதால் பால் கொடுக்கின்ற தாய் இரண்டாவது வகை. குழந்தை அழுதால் உடனே தெரிந்து கொண்டு குழந்தை அழுகின்றது, பால் கொடுக்க வேண்டும் என்று செய்கின்றார். அது இரண்டாவது வகை. அவள் அந்த முதல் தாயை விட நல்லவள். முகம் பார்த்து இறங்கி பால் கொடுப்பது மூன்றாவது வகை தாய். அழுதால் பால் கொடுக்கின்ற தாயை விட இவள் சற்றே மேலானவள். குழந்தையை பார்த்தவுடன், முகத்தை பார்த்தவுடன் ஐயோ பசியாக இருக்கின்றது, அந்த பசியினுடைய வருத்த முகத்திலே தெரிகின்றது என்று பார்த்து பால் கொடுக்கின்றவள் அந்த இரண்டாவது தாயை விட சிறந்தவள். பார்க்காவிட்டாலும், குழந்தை அருகில் இல்லாவிட்டாலும் பால் குடிக்கின்ற நேரம் வந்துவிட்டதே, குழந்தை வருமே என நினைந்து பால் கொடுக்கின்ற தாய் மிகவும் நல்லவள். இந்த தாயைத்தான் மாணிக்கவாசகர் சொல்கின்றார், பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சாலப் பரிந்து என்று பிடித்த பத்துல பாடுறாரு. பால் நினைந்து, அதாவது அந்த குழந்தை இப்பொழுது பால் கொடுக்குமே, தேவைப்படுமே என்று நினைந்து உடனே ஓடிப்போய் பால் கொடுக்கின்ற தாய். அந்த தாயை விட ஏன் இறைவன் பெரியவன் என்றால், பசியினால் வருந்துமே என்று தாய் நினைந்து என்பது போல் இல்லாமல், நினைவால் உணராமல், இப்ப நினைப்பு வரணும் இல்ல, அந்த மாதிரி நினைப்பால் உணராமல் தன்னுடைய ஞானத்தினாலேயே உணர்ந்து மணிவாசகருக்கு திருவடி ஈர்த்து திருவடி தீட்சை கொடுத்து ஆட்கொண்டு சிவ ஒளியை காட்டி ஆட்கொண்டதினாலே அந்த தாயினும் ஞாயிற் கடையாய் கடந்த அடியேற்கு தாயினும் சிறந்த தயவு உடைய சிவபெருமான் எனக்கு அருளி செய்தாரே என்று புகழ்கின்றார். நினைவால் உணராமல் நினைவால் உணர்கின்ற தாயை விட ஞானத்தால் உணர்ந்து வேண்டியவற்றை கொடுத்த இறைவன் இன்னும் சிறந்தவன் என்கின்றார். அடுத்தது தயாவான தத்துவனே. தயவு என்றால் கருணைன்னு பேரு. பிற உயிர்களின் வருத்தத்தை கண்டு தானும் வருந்துதல், ஓடி சென்று அந்த வருத்தத்தை நீக்குவதற்கு முயற்சி செய்தல், இவை தயவு என்ற குணத்தினுடைய அடிப்படை. தயாவான தத்துவனே அப்படின்னா, பல தத்துவங்களை உடையவன் சிவபெருமான். 36 தத்துவங்கள், 28 தத்துவங்கள், 92 தத்துவங்கள் என்று தத்துவங்கள் பல பல, தத்துவப்படிகள் பல பல. அதெல்லாம் நம்ம இப்ப சித்தாந்தங்களிலே இறைவனுடைய பண்புகளை பற்றி படிக்கின்ற பொழுது, சிந்திக்கின்ற பொழுது நாம் அதை பார்க்கலாம். திருப்புகழிலே திருவெண்ணெய்நல்லூர் பதிகத்திலே அருணகிரிநாதர் இந்த தத்துவங்களை பற்றி ஒன்று சொல்கின்றார். பல பல தத்துவம் அதனை எரித்து இருள் பறையரண படர்வட அனலுக்கு இறைபட. இருள்னா இருள் எதை குறிக்கின்றதுன்னா அறியாமையை குறிக்கின்றது, அஞ்ஞானத்தை குறிக்கின்றது. இருள் பறை அரண படர் வட அனலுக்கு இறைபட. அந்த அனலுக்கு, தீக்கு அறியாமை என்பது தீயிலே வைத்து கொளுத்துவோம்னர். கரெக்ட். அறியாமையை கொளுத்த வேண்டியதான். ஆனா அந்த பாட்டு என்னுடைய முதல் வார்த்தை எங்க ஆரம்பிக்குதுன்னா, பல பல தத்துவம் அதனை எரித்து. இறைவனை அடைவதற்கு தத்துவம் வழிகாட்டுமே ஒழிய தத்துவம் நம்மை கொண்டு போய் அங்கே சேர்க்காது. அந்த 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 தத்துவங்களையும் நாம் கடந்து செல்ல வேண்டும். அதனாலதான் பல பல தத்துவம் அதனை எரித்து அப்படிங்கிறார். அப்ப பல பல தத்துவங்களாகிய எல்லாவற்றையும் எரித்தால் இறைவன்
இங்கே தத்துவனேன்னு சொல்றாருல மாணிக்கவாசகர். எல்லா தத்துவங்களையும் எரித்த பிறகு அவன் எதுவாக இருக்கின்றான் என்றால், அவன் தயவான தத்துவனே. அவன் தயவு, அருள், கருணை என்ற தத்துவத்தில் தான் அவன் உருவாகி இருக்கின்றான். அதனாலதான் இறைவனை அடைவதற்கு ஒரே வழி தயவு என்பது வள்ளலாருடைய கொள்கை. அவர் சொல்லுவாரு, சிறிய தயவை கொண்டு பெரிய தயவை பெற வேண்டும். சிறிய தயவுனா நாம் பிற உயிர்களின் மேலே காட்டுகின்ற அன்பும் கருணையும். அந்த சிறிய தயவை கொடுத்து நாம் இறையருளாகிய பெரிய தயவை பெற வேண்டும். தயவு ஒன்றுதான் இறைவனிடம் நம்மை சேர்க்கும். எதனால் அப்படின்னா, தயவே உருவாக அவன் இருக்கின்றான். தயவான தத்துவனே, தயவாக, கருணையாக, அன்பாக ஆகிய தத்துவனே. அவன் தத்துவங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா அந்த தத்துவங்கள் எல்லாவற்றுக்கும் நீங்க ஒரு உருவம் போட்டீங்கன்னா அது தயவு என்ற உருவம். தயவு என்பது நமக்கு வேண்டப்பட்டவன் வேண்டப்படாதவன் என்று இல்லாமல் எல்லோரிடமும் கருணையாக இருத்தல். அதான் தயவான தத்துவனே. தயவு ஒன்றுதான் இறைவனிடம் நம்மை சேர்க்கும் என்பதற்கு திருமூலர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, நடமாடும் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயின், நடமாடும் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயின், படமாடும் கோயில் பரமர்க்கு அகுது ஆமே. கோயிலுக்கு வெளியிலே இருக்கின்ற இறைவனுடைய அடியார்களுக்கும் மற்றவர்களுக்கும் நாம் கருணை காட்டினால், அவர்களுக்கு ஒன்று கொடுத்தால், நடமாடும் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயின்னா கருணை காட்டினால், படமாடும் கோயில் பரமர்க்கு அகுது ஆமே. அது எங்கே போயும் சேரும் என்றால், கோயில் உள்ளே இருக்கின்ற இறைவனிடம் போய் சேரும். அதனால பிற உயிர்களிடம் அன்பு செய்கின்ற அந்த கருணையை கொடுத்து, கருணையே வடிவாக இருக்கின்ற அந்த தத்துவனை இறைவனை அடையலாம் என்பது நம்முடைய ஞானிகளுடைய கோட்பாடு. அதுதான் இந்த 2 வரிகள். ஞாயிறு கடையாய் கடந்த அடியேற்கு தாயிர் சிறந்த தயாவான தத்துவனே. இந்த நாய் என்பதை இன்னும் கொஞ்சம் விரிவாக சிந்திக்கணும்னா, எல்லா ஞானிகளும் தங்களை நாய்க்கு சமமாகவும் நாயை விட கீழாகவும் ஒப்பிட்டார்கள். இதே மாணிக்கவாசகர் அவருடைய கடைசி பதிகம் அச்சோ பதிகத்தில் என்ன சொல்றாருன்னா, செம்மை நலம் அறியாத சிதறரோடும் திரிவேனை, எது சரியான வழின்னு தெரியாம திரிந்து கொண்டிருந்த என்னை மும்மை மலம் மும்மலங்களை அறுத்து முதலாய முதல்வன் தன் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே. 2 வார்த்தை இதுல வந்துருக்கு பாருங்க. நாய் சிவிகை ஏற்றுவித்த. யாராவது ஒரு பெரிய அழகான முத்து பல்லக்குல கொண்டு போய் நாயை ஏத்துவாங்களா? ஏற்ற மாட்டாங்கல்ல. என்ன, நாய் அந்த பல்லக்கில் ஏறுவதற்கு தகுதி இல்லை என்பது எல்லோரும் அறிந்ததே. அந்த மாதிரி இல்லாமல் நாயை ஏற்றுகின்ற மாதிரி மாணிக்கவாசனாகிய என்னை செம்மை நலம் ஏதும் அறியாமல் திரிந்து கொண்டிருக்கின்ற என்னை நாயை ஏற்றுவது மாதிரி என்னை அந்த சிவிகையில ஏற்று செய்தாயே. நாய் சிவிகை ஏற்றுவித்த நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவார் ஆர் பெறுவார் அச்சவே. அப்படி தாய் மாதிரி இருந்து கருணை செய்தது எனக்கு வேறு யார் செய்வார்கள் என்ற செய்யுளிலும் நாயை உதாரணமாக கொள்கின்றார். 62. மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே. ஜோதி என்பது நம்ம பார்த்தோம், விளக்கு, சுடர், ஜோதி 3 நிலையிலே இறைவனை நாம் சிந்தித்தோம். அந்த ஜோதி இங்கே மாசற்ற ஜோதி என்றார். ஜோதி நெருப்பு என்பது தங்கத்திலே இருக்கின்ற மாசையும் நீக்குகின்ற குணத்தை உடையது. ஆனால் அந்த ஜோதியிலும் மாசு இருக்கின்றது. நெருப்பும் தங்கத்தையே சுத்தம் செய்கின்ற நெருப்பும் தம்மிடம் சில குற்றங்களை வைத்திருக்கின்றது. அது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு நெருப்பு விறகு கட்டையில வருகின்ற நெருப்புன்னு எடுத்துங்க. அதிலே வருகின்ற நெருப்பு ஜுவாலை ஒரு வகையாக இருக்கும். காட்டிலே சிக்கி முக்கி கற்களை தேய்த்து உண்டாக்குகின்ற நெருப்பு ஒரு வகை. மூங்கில்கள் ஒன்றோடு ஒன்று உராய்ந்து உருவாகுகின்ற நெருப்பு ஒரு வகை.
கந்தகம் போன்ற வேதி பொருள்களிலிருந்து வருகின்ற நெருப்பு ஒரு வகை. பலவிதமான எண்ணெய்கள், விளக்கு எண்ணெய் என்று இருக்கின்றது, இலுப்பை எண்ணெய் என்று இருக்கின்றது. எரிவதற்கு ஏற்ற இந்த இந்த எண்ணெய்களிலே வருகின்ற எண்ணெயை வைத்துக் கொண்டு உருவாகின்ற விளக்கு தீயும் ஒரு வகை. ஒவ்வொன்றையும் நாம் இந்த ஜுவாலையை உற்று பார்த்தால் அதனுடைய நிறம் வேறுபட்டிருக்கும். ஒன்று வெள்ளையாக இருக்கும், ஒன்று சிறிதளவு பச்சையாக இருக்கும், சிறிது சிவப்பு தன்மை அதிகமாக இருக்கும். அதனுடைய நிறத்திலிருந்தே அதனுடைய வெவ்வேறு தன்மையும் அதில் இருக்கின்ற மாசுவின் அளவையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்படி எல்லா ஜோதிகளும் மாசுடன் இருக்கும் பொழுது, மாசற்ற ஜோதி என்பது சூரிய ஒளியிலே மாசு அல்ல, மின்னல்களிலே மாசு அல்ல, அதிலே வருகின்ற ஃபயர் மாசு இல்லாத ஜோதி. அவ்வாறு மாசற்ற ஜோதி வெளியிலே சூரியனிடமிருந்து வருகின்ற மாசற்ற ஜோதி மாதிரி மலர்ந்த மலர் சுடரே. அப்படி ஜோதி எப்படி மலரும் அப்படின்னா, இங்கே அவர் சூரியனை சொல்லவில்லை. மலர்ந்த என்றால் தன்னுடைய மனதிலே மலர்ந்த, மனதிலே மலர்ந்த, மலர் என்றால் உள்ளத்திலே, உள்ளத்திலே மலர்ந்த சுடர். அப்படின்னா உள்ளத்திலே மலர்ந்த சுடர் என்ன? யோக பயிற்சினாலே நம்முடைய இடங்களை, பிங்களை, சூஷ்மண நாடி போன்றவற்றிலே நாம் யோக பயிற்சியிலே அதை 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 வெளிப்படுத்தி குண்டலினியை எழுப்பி அது நெற்றியினுடைய புருவ மத்தியிலே உண்டாகுகின்ற அந்த ஜோதியானது அது மாசற்ற ஜோதி. அது நம்முடைய உள்ள தாமரையும் 6 ஆதாரங்களையும் சக்கரங்களையும் மலரச் செய்கின்றது. அந்த சுடர் மாசற்ற ஜோதி. மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே. யோகத்தின் மூலமும் இந்த சுடரை நாம் மலரச் செய்யலாம். இறை அருளினாலும் இதை மலரச் செய்யலாம். மாணிக்க வாசகருக்கு அந்த சிவபெருமானுடைய திருவடி தீட்சை கிடைத்தவுடன் அவருடைய குண்டலினி சக்தி எழுப்பப்பட்டு தியானமும் சமாதியும் யோக ஒழுக்கமும் செய்ய வேண்டாத நிலையிலேயே அவருக்கு அந்த அந்த சுடரானது மாசற்ற ஒளியாக இறைவனுடைய ஜோதி வழி உள்ளத்திலே தெரிகின்றது. மலர்ந்த என்றால் மலர்தல், பூக்களிலே இதழ்கள் மலர்கின்றன. மலர்ந்த பிறகு அதிலே ஒளி பெறுகின்றது, நிறம் வருதல், ஒளி பெறுதல். அவ்வாறே இந்த நாடிகளினுடைய பூரிப்பும் அந்த யோக தாமரையிலே 6 ஆதாரங்களிலே மலர்ந்து சுடராக அவருடைய சகஸ்திரநாமத்திலே மலர்ந்திருக்கின்றதுனாலே மலர்ந்த மலர் சுடரே என்று சொன்னார். மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரே. இன்னொரு ஒரு சிறப்பு, மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர் சுடரேன்னு மலர் விரிகின்ற பொழுது அதிலே வருகின்ற அந்த 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 நிறம், அந்த ஒளி தருகின்ற அந்த நிறம் கண்களுக்கு குளுமையாக இருக்கின்றது, கண்களுக்கு கூசாது, சூரிய ஒளி மாதிரி கூசாது. அதே மாதிரி இவருடைய இந்த குண்டலினி சக்தியும் இவருக்கு அதை உற்று நோக்கும் பொழுது அது கூச வைப்பதில்லை. குளிர்ந்த ஜோதியாக இறைவனுடைய ஒளியாக அந்த மலர்ச்சுடர் தன்னுடைய உள்ளத்திலே இருந்து மலர வைக்கின்றது. மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே. தேசனே தேனார் அமுதே சிவபுரனே. தேசம்னா ஒளி. ஆனா இப்பதான் மாசற்ற ஜோதி மலர்ந்த மலர்ச்சுடரே என்று ஒளியை பற்றி சொன்ன காரணத்தினாலே திருப்பியும் 63வது வரியிலே தேசனே என்பதற்கு ஒளி என்ற பொருளை சிறப்பாக நாம் எடுத்துக்கொள்ள தேவையில்லை. ஒளி தேசனே என்றால் ஒளிமயமாக இருப்பவன், அதுதான் முன்னாலே சொல்லிட்டாரு, ஒளி சொல்லிட்டாரு. அப்ப தேசனே என்றால் அந்த அந்த குண்டலினி சக்தி விழிப்பு பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே மாணிக்க வாசகர் சரி, தேசனே தேனார் அமுதே சிவபுரனே என்பதற்கு
மாணிக்கவாசகருடைய உள்ளத்திலே ஞான ஒளியை ஏற்றி வைத்த குருவேன்னு சொல்லலாம். தேசம்னா ஒளி, ஒளி என்றால் ஞானம். அந்த அந்த ஞான ஒளியை ஏற்றி வைக்கும் குருவே தேசனே. சிவபெருமானின் திருவடி தீட்சையினாலே ஒளி பெற்ற சுழுமுனை நாடியே தேசனே. அந்த நாடியை தூண்டிய சிவகுருவே தேசனே. மேனியில் தேஜஸ் உள்ளவனே. சிவபெருமானுக்கு மேனியிலே தேஜஸ் உள்ளவன். இப்படி தேசனே. தேனார் அமுதே. தேன் ஆர் அமுதே. தேன் நிறைந்த அமுதேன்னார். சிவபெருமானை அமுதேன்னாரு. குணங்களாலும் கண்களாலும் காட்டுவதற்கு இயலாத அமுதுக்கு என்ன அவர் எப்படி அவருக்கு நமக்கு விரித்து காட்ட முடியும்? அதனால மிகவும் இனிமையானது என்று கருதப்படுகின்ற தேன் நிறைந்த தேனார் அமுதே. தேன் நிறைந்த அமுதமே, இனிக்கின்ற அமுதமே. தேன் நிறைந்த இனிக்கின்ற அமுதே. அடுத்த வார்த்தை தான் முக்கியமான வார்த்தை. சிவபுரணி. சிவபுரணேன்னா புறம் என்றால் கோட்டைன்னு பேரு. சிவபுரணே என்றால் சிவமாகிய கோட்டையில் இருக்கின்ற சிவபெருமானே. கோட்டை என உள்ளத்திலே இங்கே சிவபெருமான் மாணிக்கவாசகரிடம் எழுந்தருளி இருப்பதனாலே அதையே கோட்டையாக கொண்டு தன்னுடைய மனதையே சிக்கன பிடித்து கொண்டு அவர் வேறெங்கும் வெளியில் போகாமல் நான் கோட்டையாக கெட்டியாக பிடித்து கொண்டனே சிவபுரணே. தேசனே தேனார் அமுதே சிவபுரணே. இந்த சிவபுரணே என்ற வார்த்தை தேனார் அமுதே என்ற வார்த்தைக்கு அடுத்து வைத்திருப்பதிலே ஒரு முக்கிய கருத்தை சொல்கின்றார். நம்ம பார்த்திருக்கிறோம், அசுரர்களும் தேவர்களும் அமுது வேண்டும் என்று பெரிய பிரார்த்தனை பண்ணுகின்ற பெரிய முயற்சி எடுத்துக்கொள்கின்றார்கள். தெரியும், பார்க்கடலை கடைவதற்கு மந்தார மலையை கொண்டு வந்து வாசகி பாம்பை எடுத்து கொண்டு வந்து ஒரு பக்கத்திலே தேவர்களும் ஒரு பக்கத்திலே அசுரர்களும் இருந்து கடைந்து எல்லா தேவர்களும் உதவி செய்ய அமுதம் வெளிப்படுகின்றது. அந்த அமுதத்தை அசுரர்களும் தேவர்களும் உண்கின்றார்கள். அதற்குரிய தன்மையுடன் நீண்ட வாழ்நாளை பெற்றிருப்பார்கள். தப்பில்லை, கண்டிப்பாக பெற்றிருப்பார்கள். ஆனால் அந்த அமுதத்தை அருந்தியதாலே சிவஞானத்தை பெற்றார்களா என்றால் கண்டிப்பாக இல்லை என்று சொல்லலாம், தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும். ஏனென்றால் அந்த அமுதத்தை உண்பதற்கும் அவர்களிடையே போட்டியும் வஞ்சனையும் ஏற்படுகின்றது. உண்ட பிறகும் வஞ்சனையும் போட்டியும் போரும் உண்டாக்குகின்றதுனாலே சிவமாகிய ஞானத்தை அந்த அமுதிலிருந்து அவர்கள் பெற்றார்கள் என்றால் இல்லை என்றுதான் நமக்கு பதில் கிடைக்கும். நீண்ட வாழ்நாளை பெற்றிருப்பார்கள். இரவா மருந்து என்பதனாலே அந்த அமுதம் அவர்களுக்கு அந்த இறப்பில்லாத ஒன்றை கொடுத்திருக்குமே ஒழிய சிவ ஞானத்தை கொடுத்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. அவருடைய செயலே டெமான்ஸ்ட்ரேட், ஞானத்தை கொடுப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் இங்க மாணிக்க வாசகருக்கு தேசனே, ஒளிமயமாய் இருப்பவனே, மேனியில் தேஜஸ் உள்ளவனே, உன்னுடைய தேன் நிறைந்த அமுதே உன்னுடைய திருவடி தீட்சையினாலே அந்த அமுதனை பெற்றதுனாலே எனக்கு சிவபுரணே சிவபுரத்தில் இருக்கின்ற உன்னையும் உன்னுடைய சிவ ஞானத்தையும் நான் பெற்றேனே என்று சொல்கின்ற பொழுது அமுதம் இவருக்கு ஞானத்தை கொடுக்கின்றது என்று சொல்கின்றார். சீர்காழியிலே சிவபெருமான் அருள் புரிய கற்பகாம்பிகை தேன் கிண்ணத்திலே பால் அமுதத்தை கொண்டு ஞான சம்பந்தருக்கு தந்தருள அவருக்கு என்ன நீண்ட வாழ்நாள கிடைத்தது அந்த அமுதத்துல இல்லையே. அவருக்கும் சிவஞானம் தான் கிடைத்தது. சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகும் சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம். பவமதனைன்னா வினையினாலே வருகின்ற அந்த பிறப்பு பவமதனை அறவை நீக்குகின்ற பாங்கினில் ஓங்கிய ஞானம். ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவமுதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில். எப்ப அந்த ஞானப்பால் உள்ளே சென்றதோ அந்த சமயத்திலே இந்த எல்லா ஞானத்தையும் அவர் சிவஞானம், மெய்ஞானம், கலைஞானம் என்று எல்லாவற்றையும் அவர் பெற்றார், ஞானத்தை பெற்றார்.
அதே மாதிரிதான் மாணிக்க வாசகருக்கும் அந்த திருப்பெருந்துறையிலே குருந்த மரத்தின் கீழே இவருடைய திருவடி தீட்சை கிடைத்த உடனே, அந்த தேனார் அமுதத்தை பெற்ற உடனே அந்த அந்த தேசனே, அந்த மேனியில் தேஜஸ் உள்ளவன் செய்த அருளிப்பாட்டினாலே சிவபுரணி சிவஞானத்தை அவர் பெற்றார். அதனால்தான் தேனார் அமுதே என்றால் உள்ளம் தேன் என தித்திக்கின்றது. பல முறை சொல்றாரு அவருக்கு. இதனால என்ன எனக்கு நடக்கின்றது என்றால், உள்ளம் தேன் என தித்தித்து அதனை இழக்காமல் இருக்க சிக்கன பிடித்தேன் என்று தன் அனுபவத்தை திருவாசகம் முழுவதும் இதை அவர் விளக்குகின்றார். இந்த இந்த தேனார் அமுதத்தை தான் பெற்றதுனாலே, உள்ளம் தித்திக்கின்றதுனாலே சிவபெருமானை பல இடங்களிலே அவர் தேன் தேன் என்று சொல்லுவதனால்தான் அந்த அனுபவத்தை அவர் நாமெல்லாம் அறிந்து கொள்வதற்கு அவர் அருளி செய்த திருவாசகத்தை நாமும் அந்த திருவாசகத்தை பல இடங்களிலே தேன் தேன் என்றுதான் அறிஞர்கள் சொல்கின்றார்கள். எப்படின்னா, தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி, தலைன்னா இடையூறுகள், கயிறு, கட்டு, தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி, தொல்லை தருகின்ற இரும்ன பெரிய பெரிய இந்த பிறவி என்ற அந்த சுழற்சி சூழுகின்றதை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எது? எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் என்கோன். வாதவூரார்னா வாதவூர்ல பிறந்த மாணிக்க வாசகர். என்கோன்னா என்னுடைய அரசன். மறுவா நெறியளிக்கும் வாதவூர் என்கோன் திருவாசகம் என்னும் தேன். அந்த திருவாசகம் என்ற தேனை அளித்தாரே, அந்த தேன் நமக்கு என்ன பண்ணும்னா, தொல்லை இரும்பிறவி சூழும் தலையை நீக்கும் அல்லல் அறுக்கும் ஆனந்தம் ஆக்குமே என்பதனாலே, எப்படி அவர் இதையெல்லாம் நீக்கி அவருக்கு உள்ளத்திலே ஆனந்தத்தை கொடுத்ததுனால இறைவனை தேன் என்றாரோ, அவ்வாறே எல்லோரும் அவர் அளித்த திருவாசகத்தையும் தேன் என்றே அழைக்கின்றார்கள். பல பாடல்கள் இருக்கின்றன. கற்பாந்த காலம் கடவா கடல் கடக்க. கற்பாந்தம்னா பல ஊழிக்காலங்கள். கற்பாந்த காலம் கடவா, அவ்வளவு நாள் அவ்வளவு பிறவிகள் வருடங்கள் முயற்சி செய்தாலும் கடக்க முடியாத கடலை, பிறவி கடலை கடக்க தெப்பமாய் வந்து எனக்கு சேர்ந்தது. நான் எந்த முயற்சி இல்லாம மாணிக்க வாசகரே பாடி நமக்கு இதில் என்னை வந்து என்னில் ஏறிக்கொள், நான் அந்த கற்பாந்த காலம் கடவா அந்த கடலை கடக்க உதவி செய்கின்றேன் என்று திருவாசகம் என்ற படகு வந்து நம்மிடம் சேர தெப்பமாய் வந்து எனக்கு சேர்ந்ததே அப்பன் உருவாசகம் கொண்டு உரைத்த தமிழ் மாலை திருவாசகம் என்னும் தேன் என்று தேன் மாதிரி இனிக்கின்ற இந்த திருவாசகம் நம்முடைய பிறவி கடலை கடப்பதற்கு தெப்பமாய் நமக்கு மணிவாசகர் அருளி செய்கின்றார் என்று பல இடங்களிலே இந்த திருவாசகத்தை தேன் என்று பாராட்டுகின்றார்கள். அதனால்தான் தேசனே, தேனார் அமுதே, சிவபுரணே என்று அவர் இறைவனை சொன்னாலும் சரி, நாம் மாணிக்க வாசகரை சொன்னாலும் அது பொருத்தமாக இருக்கின்றது. 64வது வரி. பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே. பாசமாம் பற்றறுத்து, பாசம் பற்று, பந்த பாசம்னு சொல்றோம்ல, அந்த அந்த பாசம் என்பது இங்கே 3 மலங்களை குறிக்கின்றது. ஆணவம், கண்மம், மாயை என்ற ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 மலங்கள். அந்த கட்டுக்களை நம்மால் அவிழ்க்க முடிவதில்லை. அதை பாசமாம் அந்த மலங்களை, பந்த பாசங்களை பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியனே. பற்றை அறுத்து பாரிக்கும்னா இப்படி இதனாலே நம்முடைய அஞ்ஞானத்தை அறுத்து ஞானத்தை கொடுத்து, பாரிக்கும்னா வளர்த்துன்னு பேரு. பாரிக்கும்னா வளர்த்துன்னு பேரு. பாரிக்கும், வளர்க்கும். அஞ்ஞானத்தை அறுத்து, பந்த பாசத்தை அறுத்து அஞ்ஞானத்தை அகற்றி ஞானத்தை வளர்க்க செய்கின்ற ஆரியனே என்று சிவபெருமானை இங்கு பாராட்டுகின்றார்.
பசுவை கட்டுவதற்கு கயிறு இருக்கின்ற மாதிரி, பாசம்னாலே கயிறு தான். அது மாதிரி நம்முடைய உயிரை கட்டுவிப்பது ஆணவம், கன்மம், மாயை என்றேன். இந்த மலங்கள் ஒருவனுடைய மனதையும் கட்டுகின்றன, அறிவையும் கட்டுகின்றன. அறிவையும் மனதையும் மயக்கி உலகத்திலே அழிய இருக்கின்ற பொருள்களை எல்லாம் அழிவான, உண்மையானவை, மெய்யானவை என்று அதிலேயே அந்த பொருள்களில் கிடைக்கின்ற சுகத்திலேயே மயங்கி திரிவர். அவர்களால் அந்த ஆன்மாவையும் பரமாத்மாவையும் உணர முடியாமல் போய்விடுகின்றது. இதுவே அந்த பாசத்தினுடைய இயல்பு. பாசத்தின் பற்றியும் இயல்பு, பாசத்தின் செயலாகும். இந்த பாசமும் பற்றையும் அறுத்துன்னு ஒரு வேர்டு போட்டார். 3வது வார்த்தை. ஒரு வார்த்தையை பார்க்கலாம். பாசத்தையும் பற்றையும் அறுத்துன்னு போடுறதுக்கு பதிலா அந்த கயிறு தானே, பாசம் என்பது கயிறுன்னு சொன்னேன். கயிறாலே கட்டப்பட்டிருக்கின்றது என்றால் அது எப்படி சொல்லியிருக்கணும் அப்படின்னா, அவிழ்த்துன்னு சொல்லியிருக்கணும், அன்டைன்னு சொல்லியிருக்கணும். டைடு, அன்டைடு. ஆனா அவிழ்த்து என்று சொல்லாமல் அறுத்து என்று சொல்வது எதனாலே அப்படின்னா, அவிழ்த்தால் அந்த கயிறை கட்ட ஆன்மாவை கட்டியிருக்கின்ற இந்த இந்த மலங்களாகிய கயிறை அவிழ்த்தால் அந்த அந்த கயிறு அதே நீளத்தில் இருக்கும். மீண்டும் அவற்றால் நீளம் குறையாமல் துண்டுபடாமல் இருக்கின்ற காரணத்தினாலே அவிழ்த்ததை வைத்து மீண்டும் கட்டிவிடலாம். ஆனால் அறுத்து என்றால் அவை 2ஆக அறுக்கப்பட்டு விட்டதனாலே அவற்றை வைத்துக் கொண்டு மீண்டும் ஆத்மாவை கட்டுவது என்பது கடினம். ஆகவே முழுவதும் மல நீக்கம் செய்தார் இறைவன் தன்னை என்று 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 குறித்து காட்டுவதற்காக பாசமாம் பற்று அறுத்து என்று சொல்கின்றார். பாசமாம் பற்றை அவிழ்த்துன்னா, அவிழ்த்த கயிறு அப்படியே இருக்குமா, 2 முனையும் அப்படியே இருக்கும். அதால திருப்பி நானே எடுத்து கட்டிக்குவேன் என்னை அறியாமே. என்ன அதெல்லாம் மயக்கிறது, அறிவை மயக்க செய்தல். அவ்வாறு இல்லாமல் முழுவதுமாக மலத்தை நீக்கிய காரணத்தினாலே அறுத்து என்றார். பாசமாம் பற்று அறுத்து. இங்கே ஒன்றை பார்க்க வேண்டும். இந்த 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 பற்று அறுத்தால் நாம் இதிலிருந்து விடுபடுவதை நம்மால் உணர முடியும். இறையருளினாலே மாணிக்கவாசகருக்கு இது நிகழ்கின்றது. அதனாலே அவர் அதை உணர்கின்றார். கண்ணப்பருடைய கதை இதற்கு நேர் எடுத்துக்காட்டாக அமைகின்றது. கண்ணப்பர் என்ன செய்தார்? ஒரு ஒரு பன்றியை கொல்வதற்காக வேகமாக வந்து தன்னுடைய குழுவிலிருந்து விலகி வெகு தூரம் வந்துவிட்டார். காலத்தி மலைக்கு வந்துவிட்டார். அதற்கு முன்பு அங்கே பொன்முகலி ஆறு ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த பொன்முகலிலே காலை வைத்து அக்கறைக்கு போகின்றார். இறைவன் இருக்கின்ற இடங்களிலே இறைவன் வெளிப்படுகின்ற இடங்களிலே இருக்கின்ற நீரும் புண்ணிய தீர்த்தம் என்பதனாலே அதில் அந்த நீரிலே இவர் பட்டவுடனேயே இவருக்கு இறைவனுடைய தீட்சை கிடைக்கின்றது. அந்த நீரே அந்த தீட்சையை கொடுத்து அவரை தூயவராக்கி விட்டது. அதனால் மலமாகிய இந்த பற்று அவருக்கு அந்த பொன்முகலி ஆற்றிலேயே நடந்து விட்டது. பற்று அறுக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது பக்கத்திலேயே இருக்கின்ற அந்த மலையை பார்த்து, காலத்தி மலையை பார்த்து, அங்கே ஈர்த்து என்னை ஆட்கொண்ட திருவடிகள் மாணிக்கவாசகருக்கு குருந்த மரத்தடியை நோக்கி இழுத்த மாதிரி அவருக்கு காலத்தி மலையை நோக்கி குடுமித்தேவராகிய இறைவர் இழுப்பதை உணர்ந்து அங்கே மேலே நடக்க ஆரம்பிக்கின்றார். தனக்கு ஒரே ஒரு நண்பன் மாத்திரம் அந்த 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 அவருடன் வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே அவனை பார்த்து, எனக்கு ஏதோ ஒரு உணர்ச்சிகள் உண்டாகுகின்றது. அது என்ன? ஆவது எனக்கு என்ன ஆகிக் கொண்டிருக்கின்றதுன்னு அவருக்கு இந்த பாசமும் பற்றும் அறுக்க ஆரம்பித்து அறுபட்டு கொண்டிருக்கின்றது. அது அவருக்கு புரியல. ஆவது என்ன ஆகிக் கொண்டிருக்கின்றது எனக்கு? இதனை கண்டு இங்கு அனைதரும் என் மேல் பாரம் போவது ஒன்று உளது போலும். என் மேலே இப்ப பெரிய என் உடம்பிலே பெரிய பாரத்தை சுமந்து கொண்டிருக்கின்றேன் மாதிரி எனக்கு இத்தனை நாட்களாக ஒரு உணர்ச்சி இருந்தது. அவையெல்லாம் ஒவ்வொன்றாக என்னுடைய உடம்பிலிருந்து நீங்க என்னுடைய பாரம் எல்லாம் குறைந்து நான் இப்பொழுது எந்த பாரமும் இல்லாமல் ஆகாயத்திலே பறக்கின்ற மாதிரி உணர்வுடன் இருக்கின்றனே. என் மேல் பாரம் போவது ஒன்று உண்டு உலகு போலும்.
ஆசையும் பொங்கி மேன்மேல் மேவிய நெஞ்சம் வேறோர் விருப்புற என் மேலே இத்தனை நாட்களாக நான் வைத்திருந்த ஆசையெல்லாம் நீங்கி வேறு ஏதோ ஒரு பொருளின் மேல் அந்த ஆசை மடமாற்றம் ஆகி ஏதோ ஒன்று வேறொன்றின் மேலே அந்த ஆசை என்னுடைய ஆசை அங்கே நிற்கின்றது. அங்கே தேவர் இருப்பார் என்று சொன்னையே, அந்த தேவர் எங்கே இருக்கின்றார் அந்த மலையிலே? தேவர் அங்கு இருப்பது எங்கே? போக என்றார் திண்ணனார். அங்கே வேகமாக போகவும் என்று சொல்லி அந்த நாணனும் திண்ணனாரும் வேகமாக காலத்தி மலையின் மேலே ஏற ஆரம்பிக்கின்றனர். ஒரு படியும் அவர் ஏற அந்த 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 படிகளிலே அந்த இறைவனை நோக்கி வருகின்ற அந்த 36 தத்துவங்களை ஒவ்வொன்றாக கடக்கின்றார். 36 தத்துவங்களை கடக்கின்றது என்றால் அந்த 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 தத்துவத்தை கடந்து செல்கின்றார் என்று அர்த்தம். அந்த தத்துவத்தாலே பிடிபட்டு அங்கேயே நிற்காமல் ஒரு தத்துவமாக 36 தத்துவங்களையும் கடந்து இறைவனிடம் செல்கின்றார். இப்ப மாணிக்கவாசகருக்கு அந்த குருந்த மரத்தடியிலே சிவபெருமானை பார்த்ததும் இழுத்து அவரிடம் திருவடி தீட்சை கிடைத்தவுடன் அவருக்கு இந்த பந்தமாம் பாசம் பற்று இவற்றையெல்லாம் அறுத்து ஞானத்தை மேலும் மேலும் வளர்க்கின்ற பாரிக்கின்ற ஆரியனேன்னு அந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு நடந்தது. ஆனால் இந்த திண்ணனாராகிய கண்ணப்பருக்கு எப்படி நடந்ததுன்னா, திங்கள் சேர் சடையார் தம்மை சென்று அவர் காணா முன்னே. திங்கள்னா சந்திரனை தன்னுடைய சடையின் மேல் வைத்திருக்கின்ற சிவபெருமான் திங்கள் சேர் சடையார் தம்மை சென்று அவர் காணா முன்னே. அவர்னா கண்ணப்பர் அங்கே சென்று சிவபெருமானை பார்ப்பதற்கு முன்னாலேயே மாணிக்கவாசகருக்கு பார்த்தார், இழுத்து குதிரையில் இருந்த பொழுதே அந்த ஒளியை பார்த்தார், இழுத்து ஆட்கொள்ளப்பட்டார், திருவடி தீட்சை கிடைத்தது, அவருக்கு அருகிலே அமர வைக்கப்பட்டார். இவ்வளவும் நடக்கிறதுக்கு முன்னால கண்ணப்பருக்கு என்ன நடந்ததுன்னா, இப்பதான் இந்த ஒரு 36 படிக்கட்டுல ஏறி தத்துவங்களை கடந்து வந்து கொண்டிருக்கின்றார். உச்சியில இருக்கின்றார் குடும்பி தேவர்னாலும் இவ்வளவு தூரம் வர வேண்டியதில்லை, நீ என்னை பார்க்க வேண்டியதில்லை, நான் உன்னை பார்த்தால் போதும் என்று திங்கள் சேர் சடையார் தம்மை சென்று அவர் காணா முன்னே. கண்ணப்பர் கடவுளை பார்ப்பதற்கு முன்பேயே அங்கனர் கருணை கூர்ந்து அருள் திரு நோக்கம் எய்த. அவங்க சிவபெருமானுடைய கருணை நோக்கம் கண்ணப்பர் மேலே பட்டது. என்ன கருத்து அப்படின்னா, கோயிலுக்கு போறோம், எட்டி நம்ம பாக்குறோம், அது வேஸ்ட்டுங்க. அது எதனாலன்னா, நாம் அவரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இறைவனுடைய அருள் திரு நோக்கம்தான் நம்மேல் பட வேண்டும். இப்ப கண்ணப்பர் அந்த அந்த குடிமைத்தேவருக்கு அருகிலே சென்று நின்று திருவடி தீட்சை பெற்ற பிறகு அந்த ஞானத்தை பெற்றார் இல்லையே. அந்த அந்த மலை படிகட்டிலே ஏறிக்கொண்டிருக்கின்ற பொழுதே அவர் இறைவனை காண்பதற்கு முன்னையே அங்கனாருடைய கருணை கூர்ந்து அருள் திரு நோக்கம் அவர் மேல் பட்ட உடனே கண்ணப்பர் இன்னும் பார்க்கல. குடிமைத்தேவர் எப்படி இருப்பார், எங்க இருப்பாருன்னு கூட இன்னும் பார்க்கல. அவரு தங்கிய பவத்தின் முன்னை சார்பு விட்டு அகல. அந்த பிறவியினுடைய இத்தனை பிறவிகள் எடுத்த எல்லா பிறவிகளுடைய தொடர்பும் அவரை விட்டு அகல, சார்பு விட்டு அகல நீங்கி பொங்கிய ஒளியின் நீழல் பொருவில் அன்பு உருவம் ஆனாரே. எல்லா பிறவியினுடைய தொடர்பு எல்லாம் அறுக்கப்பட்டு அன்பு உருவமாக கண்ணப்பர் மாறினார். மாணிக்கவாசகர் இது தெரிஞ்சிருக்கு. கண்ணப்பன் இறைவனை பார்ப்பதற்கு முன்பேயே அவர் அன்புருவம் ஆகிவிட்டார். பிறவியினுடைய தொடர்பு எல்லாம் அறுபட்டு விட்டது. ஆனால் தனக்கு இழுக்கப்பட்டு அவனை பார்த்து திருவடி தீட்சை கிடைத்த பிறகுதான் நமக்கு இத்தனையும் நடக்கின்றது என்பது தெரிந்திருந்த காரணத்தினால்தான் பின்னால ஒரு பாட்டிலே கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் திருநாவுக்கரசர் இது மாணிக்கவாசகர் சொல்றாரு, என்னுடைய அன்பையும் கண்ணப்பனுடைய அன்பையும் எடை போட்டு பார்த்தால் அவனுக்கு சமமாக நான் இல்லை என்பதை இறைவர் தெரிந்து கொண்டிருந்தும் எனக்கு அருள் புரிந்தார். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டுபின்ன இறைவன் கண்ட பின்பு அப்படின்னு சொல்றாரு. அத்தனை சிறப்புடையது கண்ணப்பனுடைய அன்பு. பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியனே. இந்த பாசத்தை அறுக்கிறத இந்த தேனார் அமுதத்தையும்
பின்னாலே ஒரு குயில் பத்திலே ஒரு பாடலிலே திரும்பவும் சொல்கின்றார். உண்மையிலே பார்த்தோம்னா இந்த சிவபுராணம் என்பது மொத்த திருவாசகத்தினுடைய எசன்ஸ். முழு திருவாசகத்தினுடைய ரெஃபரன்ஸையும் நம்ம இந்த சிவபுராணத்திலிருந்தே எடுத்துக்கொள்ளலாம். இந்த குயில் பத்துல என்ன சொல்றாருன்னா, காருடை பொன்திகழ் மேனி கடிபொழில் வாழும் குயிலே. குயிலை பார்த்து கூப்பிடுறாரு. குயிலினோட அழக பாருங்க. காருன்னா மழை தருகின்ற கரிய மேகம். கரிய மேகம் மேகத்தை போன்ற குயில் கருப்பு நிறம் தானே. ஆனா அந்த குயிலுடைய கருப்பு எப்படி இருக்கும்னா அப்படியே பட்டு மாதிரி அப்படியே அதுவே மினுக்கும், தங்கம் மாதிரி ஜொலிக்கும். ஆனால் கருப்பு ஜொலிக்கின்றது. காருடை கரிய பொன் திகழ் மேனி. பொன் மாதிரி தங்கம் எப்படி ஜொலிக்கின்றதோ அது மாதிரி உன்னுடைய கருமை ஜொலிக்கின்ற காருடை பொன் திகழ் மேனி கடி பொழில் வாழும் குயிலே, சீருடை செம்கமலத்தில் திகழூரு ஆகிய செல்வன் இந்த இந்த சிவபெருமான் பாரிடை பாதங்கள் காட்டி, இந்த பூமிக்கு வந்து எங்கேயோ இருக்கின்ற சிவபெருமான் இந்த பூமிக்கு வந்து இங்கே குருந்த மரத்தடியிலே காத்திருந்து அவனுடைய பாதங்களை எனக்கு காட்டி, பாரிடை பாதங்கள் காட்டி பாசம் அறுத்து. அதான் இப்ப இந்த வரி. பாசமாம் பற்று அறுத்து நல்ல அதே சொல்றாரு பாருங்க. பாசம் அறுத்து எனையாண்ட ஆருடை அம்பொனின் மேனி அமுதினை நீ வர கூவாய். அந்த அந்த முதல் வரியில அமுது சொன்னார்ல, தேசனே தேனார் அமுதே சிவபுரனேன்னார்ல, அந்த அமுதினை இறைவனே அவர் அமுதேன் தானே சொல்றாரு. தேசனே தேனார் அமுதின், அந்த அமுதினை ஆருடை அம்பொனின் மேனி அமுதினை நீ வர கூவாய். அந்த அந்த குயிலை பார்த்து சொல்றாரு, இங்க இருந்து கூவு. என்ன சொல்லி கூவணும் ஐயான்னு அவருக்கு அந்த குயில் கேட்க அதுக்கு பதில் சொல்ற மாதிரி அந்த பாட்டு. அந்த இறைவனை இங்கே வர சொல்லு என்று 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 பாடிய பாடலிலும் அந்த பாசம் மறுத்து என ஆண்ட என்பது அந்த நிகழ்ச்சியை ஞாபகப்படுத்துகின்றார். பாரிக்கும் அடுத்த வார்த்தை பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும். பாரிக்குமா என்ன சொன்ன? விரிவாக்குதல் சொன்ன, பெருசாக்குறதுன்னு சொன்னேன். அஞ்ஞானத்தை பாசம் அறுபட்டதுனாலே அஞ்ஞானம் அகன்று எனக்கு மேலும் மேலும் ஞானத்தை விரிவாக்கி எனக்கு மேலும் மேலும் உன்னுடைய அன்பையும் அருளையும் பெருக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றாய். விரிவாக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றாய். எல்லாம் விரிவாக காட்டியதால் பாரிக்கும்னாரு. இன்னும் இப்படி பல அருளி செயல்களும் விரிவுகளும் வரும் என்பதனால என்ன பண்ணாருன்னா, இப்ப இந்த அருள் கிடைத்த நிகழ்ச்சியை எப்படி அவர் பாடியிருக்கணும்? இலக்கணமா பாடியிருந்தார். பாசமாம் பற்று அறுத்து. இது வரைக்கும் பாஸ்ட் டென்ஸ் நடந்து போச்சாங்க. திருப்பெருந்துறையிலே பாசமாம் பற்று அறுத்து பாரித்த ஆரியனே. பாரித்தன்னா இப்படி என்னுடைய ஞானத்தையும் அருளையும் பெருகச் செய்த ஆரியனே. பாரித்தன்னு கடந்த காலத்தில் இல்லாமல் பாரிக்கும் என எதிர்கால சொல்லால் சொன்னார். இப்ப கவனிக்கணும். அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, பாரிக்கும் என்று சொன்னதுனால இப்பொழுது பந்தத்தையும் பாசத்தையும் அறுத்து எனக்கு அஞ்ஞானத்தை அகற்றி ஞானத்தை கொடுக்கின்ற நீ இன்னும் இவ்வாறு பல நிகழ்ச்சிகளை எனக்கு அருளுடன் செய்ய இருக்கின்றாய் என்பதனாலே செய்து கொண்டிருக்கின்ற செய்ய போகின்ற என்று பாரிக்கும் என்ற எதிர்கால சொல்லால் சொன்னார். என்னென்ன சொன்னார் பாருங்க, எத்தனையோ இருக்கு திருவாசகத்துல பல இடங்கள்ல. பின்னால அவர் தன்னுடைய இறைவன் தனக்கு காட்டிய கருணையெல்லாம் சொல்றார். அற்புத 10 ரொம்ப அற்புதமான பாடல்கள் அது. அதுல வருது, ஊசலாட்டும் இவ்வுடல் உயிராயின இருவினை அறுத்து. ஊசலாட்டும்னா இப்படியும் அப்படியும் ஊஞ்சல் ஆட்டுவது மாதிரி என் உடலையும் உயிரையும் இங்கும் அங்குமாக பிறவிதோறும் அலைக்கழிக்கின்ற ஊசலாட்டும் இவ்வுடலும் உயிரும் ஆயின. அது எப்படி யார் இந்த உடலையும் உயிரையும் இப்படி அலைக்கழிக்கிறதுன்னா, இருவினை, நல்வினை தீவினை என்ற இருவினையும் அறுத்து. இந்த பாட்டை தானே பார்த்தோம். பாசமாம் பற்று அறுத்து, இருவினை அறுத்து என்னை என்னை ஓசையால் உணர்வார்க்கு உணர்வு அறியவன். ஓசைனா சப்தம்னா வார்த்தைகளினாலே அறிவின் வார்த்தைகளாலும் அது சொல்லப்படுகின்ற பொருளினாலும் இறைவனை அறிய முடியுமா என்றால் அறிய முடியாது. ஓசையால் உணர்வார்க்கு
வெறும் பொருளினாலும் வார்த்தைகளினாலும் இறைவனை அடைய முடியாது என்பதை காட்ட, ஓசையால் உணர்வார்க்கு உணர்வு அறியவன். அவர்களால் இறைவனை உணர முடியாது. உணர்வு அறியவன். அப்படி இருக்க எனக்கு உணர்வு தந்து ஒளியாக்கி என் உடலை ஒளியாக்கி பாசமானவை பற்று அறுத்து, இங்க வருது பாருங்க, பாசமானவை பற்று அறுத்து உயர்ந்த தன் பரம் பெரும் கருணையால் ஆசை தீர்த்து அடியார் அடி கூட்டிய அற்புதம் அறியேனே. அடுத்த நிகழ்ச்சி அதான். இங்க இந்த திருவடி தீட்சை கிடைத்த பிறகு என்ன நிகழ்ச்சி நடக்குது திருப்பரந்துரையிலே? எதிரே சிவகணங்கள் எல்லாம் அமர்ந்திருக்கின்றார்கள். முதலிலே இழுத்து ஆட்கொள்ளப்பட்டதை உணர்கின்றார். அடுத்த கணம் என்ன நடக்கிறது என்றால், சிவபெருமானுக்கு எதிரே இருக்கின்ற சிவகணங்களுடைய மத்தியிலே அவர் அமரச் செய்யப்படுகின்றார். கண்களை திறக்கவும் மூடவும் இல்லாமல் அருகிலே இந்த சிவகணங்கள் அமர்ந்திருப்பதை ஒருவாறு அந்த உணர்ச்சியினாலே உணர்கின்றார். அதை தான் சொல்கின்றார், ஆசை தீர்த்து அடியார் அடி கூட்டிய அற்புதம் அறியேன். இப்ப ஆசை இருந்ததுன்னா அவருக்கு இதெல்லாம் கொடுத்திருக்க மாட்டார் சிவபெருமான். வேற எங்கும் ஆசை இல்லை என்ற காரணத்தினாலே, ஆசை தீர்ந்து விட்ட காரணத்தினாலே அடியார் கூட்டிய அற்புதம் அறியேனே. அடியார்கள் கூட்டத்திலே, சிவகணங்களுடைய கூட்டத்திலே என்னை சேர்க்க வைத்தாய், அவர்களும் என்னை சேர்த்து கொண்டார்களே, அந்த அற்புதத்தை நான் எப்படி சொல்லுவேன் என்று சொல்கின்ற போது, பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும். இப்படி அருள் வளர்ந்து கொண்டிருக்கின்ற, விரிவாக்கி கொண்டிருக்கின்ற ஆரியனேன்னார். பல இடங்களிலே மேலும் மேலும் அந்த அருளை காட்டுகின்ற, வளர்ந்து கொண்டிருக்கின்றதுன்னு சொல்லுதுன்னா பாரிக்கும்னு சொன்னேன். என்னென்ன பாடல்கள் இருக்கு பாருங்க. அரியோடு பிரமர்க்கு அளவு அறி ஒன்னான் நரியை குதிரையாக்கிய நன்மையும். இவரே சொல்றாரு. எதுலன்னா கீர்த்தி திரு அகவல்ல தன்னுடைய வாழ்க்கையினுடைய கீர்த்தி திரு அகவல்ங்கிறது அவருடைய பயோ ஹிஸ்டரி. நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அவர் அதுல சொல்கின்றார். நரி மதுரையில என்னாச்சு, நம்ம இந்த குதிரையை வாங்க போனவர் எல்லாவற்றையும் கோயிலுக்கு கொடுத்து விட்டு சிவபெருமான் அவரை காப்பாற்றுவதற்காக நரியை எல்லாம் குதிரையாக்கி மன்னனிடம் கொண்டு வந்து காட்டுகிறார் அல்லவா. நரியை குதிரையாக்கிய நன்மையும் வாத ஊரினில் வந்து இனிது அருளி பாத சிலம்பொலி காட்டிய பண்பும். வாத ஊர்னா இவருடைய பிறந்த ஊர். வாத ஊரிலே இவருக்கு இங்கே ஒளி வடிவாகவும் குரு வடிவாகவும் காட்சி தந்தவர். வாத ஊரிலே இவருக்கு சிலம்பு ஒளியாக சப்தமாக காட்சி கொடுத்தார். பாத சிலம்பு ஒளி காட்டிய பண்பும் திரு ஆர் பெருந்துரை செல்வனாகி கரு ஆர் ஜோதியில் கறந்த கள்ளமும். இங்க திருப்பெருந்துறையிலே இவர் ஜோதியாக கண்ட பிறகு, ஆனா ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் சொல்றாரு. கரு ஆர் ஜோதியில் கறந்த கள்ளமும். இந்த குரு கண்ணது எல்லாம் அந்த உணர்ந்த நிலை, அந்த உணர்ச்சி நிலை சிறிதே குறைய குறைய கண்ணை திறந்து பார்க்கின்றார். எதிரே இருக்கின்ற சிவபெருமானை காணவில்லை. குருவாக வந்த சிவபெருமானை காணவில்லை. தன்னை சுற்றி இருந்த சிவகணங்களை காணவில்லை. என்ன ஆச்சு அப்படின்னா, பெரிய ஜோதி, அந்த ஜோதியிலே அவர் மறைந்து அந்த ஜோதியும் மறைவதை பார்த்தார். அந்த கள்ளம் ஜோதியில் கருவார் ஜோதியில் கறந்தன்னா மறைந்த அந்த கள்ளமும். நீ இப்படி கள்ளனாக இருந்து மறைந்து விட்டாயே அப்படின்னு பாக்குறப்பெல்லாம் அந்த பாரிக்குங்கிற வார்த்தைக்கு நல்ல ஒரு உதாரணம் கிடைக்கின்றது. ஆனா அதை விட சிறப்பு, அதே அந்த கீர்த்தி திரு அகவல்ல 62, 63 வரை நோட் பண்ணீங்க. பட்டமங்கையில் பாங்கா இருந்து அழகாக அமர்ந்திருந்து, பட்டமங்கை என்ற ஊரிலே அங்கு அட்டமா சித்தி அருளிய அதுவும். மாணிக்க வாசகருக்கு என்னென்னலாம் சிவபெருமான் செஞ்சாருங்கிறதுக்கு இந்த வரி ஒரு உதாரணம். 62வது வரி. பட்டமங்கையில் பாங்கா இருந்து அங்கு அட்டமா சித்தி அருளிய அதுவும். அட்டமா சித்தி என்ன? அட்டம்னா 8. 8 சித்திகள் என்பது ஆயிரக்கணக்கான சித்திகள் இருக்கின்றன. சித்திகள்ங்கிறது விசேஷ திறமைகள் எல்லாம் இறைவனுடைய அருளாலும் யோகத்தினுடைய முயற்சியினாலும் ஒருவருக்கு கிடைக்கின்றவை. இவை இவருக்கு என்ன கிடைச்சது? இறைவனுடைய அருளினாலே. அதிலே சித்திகளிலே மிகப்பெரிய சித்திகள் என்பது 8 சித்திகள். அட்டமா சித்தி அருளியது அந்த பட்டமங்கையிலே அதை பார்க்கிறார். அருளிய அதுவும். அதனாலதான் பின்னால் கடைசி காலத்திலே சிதம்பரத்திலே இவர் இருந்த பொழுது அந்த ஊமை பெண்ணை பேச வைக்கிறது. அத்தகைய இவருடைய சித்தி இருந்ததுனால தானே பண்ண முடியுது ஊமை பெண்ணை பேச வைத்த நிகழ்ச்சி. அந்த அட்டமா சித்தியில என்ன அப்படின்னா,
அனிமா, அனிமான்னா சிறிய உருவமாக தன்னை மாற்றிக்கொள்ளுதல். லஹிமான எடை இல்லாமல் மிகவும் லகுவாக தன்னை மாற்றிக்கொள்ளுதல். பிராப்தி வேண்டியவற்றை பெறுதல். பிரகாமியா நினைத்த உருவத்தை அடைதல். மகிமா மலை மாதிரி பெரியவனாக்கி கொள்ளுதல். ஈசத்துவம்னா ஈசனை போன்று எல்லாரையும் ஈர்க்கின்ற தன்மை. ஈசனை போன்று அனைத்தையும் ஆளுதல். ஈசன்னா ஆளுதல். ஈசன் வசித்துவம்னா பிறரை வசீகரித்தல். காம வசாயுதன்னா எதை வேண்டுமானாலும் சென்று அடைதல் என்று அட்டமா சித்திகளுக்கெல்லாம் ஒரு பிராக்டிக்கல் உதாரணம் என்பது ராமாயணத்தில் இருக்கின்ற அனுமர். அவருடைய கதையிலேயே ராமாயணத்திலேயே அந்த 8 சித்திகளையும் அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்றார். எப்படி அனுமனுக்கு அது கிடைக்கப்பட்டது, அது எங்கே பயன்படுத்தினார் என்பது ராமாயணம் படித்தவர்கள் அறியலாம். அட்டமா சித்தி, அந்த அட்டமா சித்தி மாணிக்க வாசகர் அவர் வாயாலேயே சொல்கின்றார், இறைவன் எனக்கு கொடுத்தார் அப்படின்னு. பட்ட மங்கையிலே பாங்காயிருந்து அங்கு அட்டமா சித்தி அருளி அதுவும். அதனாலதான் இந்த ஒரு நிகழ்ச்சி இல்லாமல் பல இடங்களிலே எனக்கு அவருடைய அருளிப்பாடு வந்து கொண்டே இருப்பதனால்தான் பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஆரியனே அப்படின்னார். பாரிக்கும் என்பது ஒரு நல்ல அழகான வார்த்தை. நம்ம ரொம்ப பயன்படுத்தாம இருக்கோம். நம்ம திருக்குறள்ல அப்படியே இதை பயன்படுத்துகின்றார். பாரிக்கும் அப்படியே இருக்கு அதே வார்த்தை. எங்க அப்படின்னா ஆக்சுவலா இகழ்னு ஒரு அதிகாரம் இருக்கு. என்ன காரணத்தினாலே நம்ம அது 86வது அதிகாரம் 851வது பாட்டு அவ்வளவு தூரம் படிக்கிறதுக்கு நம்ம போர் அடிச்சு நிறைய பேர் அந்த அதிகாரம் அளவுக்கு வர்றது இல்லைன்னு நினைக்கிறேன். இப்ப நட்பு சொன்னாரு, நட்பினுடைய பெருமையை சொன்னாருன்னா ஏதாவது ரொம்ப முக்கியமான கோட்பாடுகளாக இருந்தால் அதனுடைய ஆப்போசிட்டையும் சொல்லி அதனுடைய கொடுமையும் சொல்வார், சிறுமையும் சொல்வார். இப்ப கல்வி கல்லாமைன்னு இருக்கும். அப்ப நட்புக்கு அவ்வளவு முக்கியமா எத்தனையோ அதிகாரங்களை போட்டவர். நட்பு இல்லாத தன்மையும் அவர் சொல்லியிருக்கணும்ல, சொல்றாரு. எங்க அப்படின்னா 86வது அதிகாரத்துல இகல்னா பகமை. நட்புக்கு ஆப்போசிட் பகமை. இகல் என்ற அதிகாரத்துல வருது. இகல் என்ப எல்லா உயிர்க்கும் பகல் என்னும் பண்பின்மை பாரிக்கும் நோய். பாரிக்கும்னா இங்க சொன்னோம்ல, பாரிக்கும்னா வளர்த்தல். இங்கேயும் பாரிக்கும் நோய் அப்படின்னா இகல்னா பகமைன்னு சொன்ன. நட்புக்கு நட்பு இல்லாத தன்மை. பிறருடன் நாம் கருத்திலும் கொள்கையிலும் செயல்களிலும் விருப்பத்திலும் மாறுபடுதல். இதுதான் இந்த காலத்துக்கு டாலரன்ஸ் சொல்றாங்கல்ல, டாலரன்ஸ் இல்லாதது இன்டாலரன்ஸ். இந்த மாறுபடுதல் என்பது என்ன பண்ணுது? ஒருவன் இன்னொருவனுக்கு மாறுபட்டு வாழ்வதனாலே இந்த எல்லா உயிர்களும் ஒன்றோடு ஒன்று இருந்து வாழ்கின்ற தன்மை குறைந்து, கூடி வாழாமைக்கு குறைந்து காரணமாகி பிரிவினை என்ற தீய குணத்தை வளர்க்கின்ற மனநோயினர். நோயினா மனநோய், பாரிக்கும்னா வளர்க்கின்றது. எந்த நோய் இப்படி வளர்க்கின்றது அப்படின்னா அந்த வேறுபடுதல், இன்னொருவருடன் மாறுபடுதல் என்ற தன்மையானது நம்மை பிரிவினை என்ற நோயை வளர்க்கின்றது அப்படிங்கிறப்ப பாரிக்கும் அப்படின்னு வார்த்தை வருது இந்த திருக்குறள்ல. அதே வார்த்தையை தான் அழகாக மாணிக்க வாசகரும் சொல்கின்றார். பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே. கடைசி வார்த்தை கொஞ்சம் சிக்கலானது. என்ன? பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனேன்னார்ல. ஆரியனேன்னா என்ன அர்த்தம்? இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஆரியனேன்னா ஒரு இடத்திலிருந்து வந்தவர்கள், ஒரு மொழியில பேசுகின்றவர்கள், ஒரு இனத்தை ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்று மிக தவறாக பொருள் வந்துவிட்டது ஆரியன் என்ற வார்த்தைக்கு. அப்படி அல்ல. ஆரியன் என்பது ஒரு வட சொல். அதனுடைய உண்மை பொருளானது தூயவன் அர்த்தம், மேலானவன் அர்த்தம், ஞானம் முழுதும் உடையவன் அர்த்தம், வேதங்களை தங்களுடைய நூலாக வைத்து அதை ஓதுபவர்கள் என்று அர்த்தம். இப்ப வேதம் படிக்கிறவர்களுக்கு ஆரியன் என்று பெயர். அது யார் வேணாலும் வேதம் படிக்கலாம். அந்த வேதம் படிப்பவர்கள் எல்லோருக்குமே ஆரியர்கள் என்று பொருள். இன்ஃபேக்ட் மனிதர்களிலே வேதம் படிப்பவர்கள் மாத்திரம் ஆரியர்கள் கிடையாது. அரக்கர்களிலும் அசுரர்களிலும் வேதம் படித்தால் அவர்களுக்கும் ஆரியர்கள் என்றுதான் பெயர். அசுரர்களுக்கும் அது ஏற்புடைய ஒரு பொது சொல்.
ராமாயணத்திலே ஆரியன் எங்க பயன்படுத்துறதுன்னு பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. கும்பகர்ணன் தூங்கி கொண்டிருக்கின்றான். அடுத்து அவனை சண்டைக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அவனை எழுப்புகின்றார்கள். பெரும் படை வைத்துக் கொண்டு அவனை எழுப்புகின்றார்கள். எழுந்தவுடன் போருக்கு வர வேண்டும் என்பதை புரிந்து கொள்கின்றான். இன்னும் திட்டியின் விடமன்ன சீதையை நீ இன்னும் விடவில்லையா என்று தன் அண்ணனை பார்த்து கேட்டபடி வருகின்றான். பல கடைசி முறையாகவும் சீதையை விட்டுவிடு என்று சொன்ன கும்பகர்ணன் அறிவுரையை தன்னுடைய சகோதரன் கேட்டுக்கொள்ளவில்லை. விதியானது பிடர் பிடித்து அவனை உந்தி தள்ள தன்னுடைய அண்ணனை பார்த்து, அண்ணா, நான் செல்கின்றேன், திரும்பி வரமாட்டேன், இனிமேல் பார்ப்பதற்கு நமக்கு வாய்ப்பு இல்லை. நான் இறந்து விட்டேன் என்ற செய்தி போர்க்களத்திலே நான் இறந்து விட்டேன் என்ற செய்தி கேட்ட பிறகாவது நான் இறந்த பிறகும் அந்த ராமர் லட்சோர்களை வெல்வதற்கு உன்னுடைய கட்சியிலே ஆள் ஏதும் கிடையாது என்பதை உணர்ந்து சமாதானமாகி சீதையை அவரிடம் திருப்பி கொடுத்து உன் உயிரையாவது காப்பாற்றிக்கொள் என்று அறிவுரை சொல்லிவிட்டு செல்கின்றான். இதுதான் காட்சி. என்ன வார்த்தை வருது பாருங்க. தன்னுடைய அண்ணனை பார்த்து சொல்றாரு, அண்ணா, இது வரைக்கும் நான் உனக்கு தம்பி என்ற முறையிலும் நீ அரசன் என்ற முறையிலே நான் அந்த பிரஜை என்ற முறையிலும் ஏதாவது குறை ஏதும் செய்திருந்தால் என்னை நீ மன்னித்துக்கொள். இற்றை நாள் வரை முதல் யான் முன் செய்தன குற்றமும் உலையனின் பொருத்தி கொற்றவனா மன்னவனே, குற்றம் ஒண்ணும் பண்ணலன்னா, ஏன்னா இவன் ராவணனுடைய அரண்மனையில இவன் மந்திரி கிடையாது, விபீஷணன் தான் மந்திரி. இவன் ஒரு அரசனுடைய சகோதரன். இருந்தாலும் நான் ஏதாவது குற்றம் செய்திருந்தால், குற்றமும் உலையெனின் இருந்திருந்தால் அதை தயவு செய்து நீ பொறுத்து கொள்வாய். கொற்றவ அற்றதால் முகத்தினில் விழித்தல். உண்மை உன்னோட முகத்துல விழிக்கிறது என்றது அற்று போச்சு, இனிமே கிடையாது, இனிமே நடக்காது, இன்னையோட சரி, இப்பொழுதோட சரி, இனிமே முகத்துல நம்மாலே ஒருவருக்கொருவர் சந்தித்து கொள்ள முடியாது. அற்றதால் முகத்தினில் விழித்தல் ஆரிய பெற்றனன் விடையென பெயர்ந்து போயினான். ஆரியன் அண்ணனை பார்த்து கூப்பிடுறான். எப்படி கூப்பிடுறான்? ஆரியனே, ஆரிய பெற்றனன் விடையென பெயர்ந்து போயினான். விடையும் பெற்றேன் என்று சொல்லி, ஐ டேக் லீவ் ஆஃப் யூ என்று சொல்லி தன்னுடைய அண்ணனிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டு போர்க்களத்திற்கு செல்கின்றான். என்ற சமயத்திலே அண்ணனை பார்த்து சொல்கின்ற வார்த்தை ஆரிய. இங்க சொல்றாருல, மணிக்கா சொல்றாருல, பாசமாம் பற்றெடுத்து பாரிக்கும் ஆரியனை. இங்க ஆரியனைங்கிறது சிவபெருமானை குறிக்கின்றது என்றால், இங்கு ஆரியா என்பது ராவணனை குறிக்கின்றது. எப்படி ராவணனுக்கு ஆரியன் என்ற பெயரை கம்பன் சொல்ல முடியும்னா, அதே கும்பகர்ணன் மூலமே அதற்கு நமக்கு விடை கிடைக்கின்றது. அதே ராவணனை பார்த்து சொல்கின்றான் கும்பகர்ணன், நீ அயன் முதல் குலம் இதற்கு ஒருவன் நின்றாய். உன்னுடைய குலத்திலே அயன் குலத்திலே நீ சிறந்தவனாக நீ இருந்தாய், நின்றாய். அப்ப நின்ன, இப்ப இல்ல. சீதை தொட்ட பிறகு அதுவும் இல்லை உனக்கு. 1000 மறைபொருள் உணர்ந்து அறிவு அமைந்தாய். உனக்கு அறிவு எப்படி வந்தது? ஒரு புஸ்தகம் 2 புஸ்தகத்துல கிடையாது. 1000 மறைபொருள் உணர்ந்து அறிவு அமைந்தாய். 1000 மறைனா வேதம். 1000 வேதம் பல என்பது சடகோபரந்தாரி. சாம வேதத்துல 1000 பிரிவுகள், அதாவது 1000 சாகைகள் இருக்கின்றது என்பார்கள். 1000 என்பது ஒரு எண்ணிக்கை அல்ல, இன்ஃபினிட், எக்கச்சக்கம்னு சொல்றதுன்னு வச்சுக்கிறேன். 1000 மறைபொருள், ஆயிரக்கணக்கான வேதங்களை உணர்ந்து அறிவு அமைந்தாய். தீயினை நயப்புறுதல் செய்வினை தெரிந்தாய். ஏயின உரத்தகைய ஈத்துணைய வேயோ. தீ, நெருப்பு கிட்ட வைக்க கூடாது, ஆனா அது போய் பிடிச்சிருக்கிட்டு சொல்லிட்டு அது கூட போய் நீ விளையாண்டிய. தீயினை நயப்புறுதல் செய்வினை தெரிந்தாய். இன்னும் உன்னுடைய செயலினாலே என்னென்ன தீமைகள் எல்லாம் இந்த நாட்டிற்கும் நம் குலத்திற்கும் வர இருக்கின்றதுன்னு தெரியலையே, இத்தனையவோ என்ன வரப்போகின்றதோ என்று கும்பகர்ணன் சொல்கின்ற பொழுது ராவணனை 1000 மறைபொருள் உணர்ந்து அறிவு அமைந்தாய்கிறார். அப்ப அந்த 1000 மறைபொருள் என்று சொல்லப்படுகின்ற வேதங்களை யார் படிக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் ஆரியன் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த வேதங்களை எல்லாம் படிக்க முடியாதனால்தான் பெரும் கருணையுடன் வேதவியாசர் என்ன பண்ணாரு அப்படின்னா, மனிதனுடைய வாழ்நாட்கள் சில் வாழ்நாள் கொஞ்ச நாள் தான் இருக்க போறோம். நம்ம ஒரு 1000-10,000 வருஷமா இருக்க போறோம் கிடையாது. ராவணன் மாதிரி இல்லையே. சில் வாழ்நாள் பல்பிணி, அந்த சின்ன கொஞ்ச நாள் வாழ்க்கையில கூட நம்ம பிணியாலே கஷ்டப்பட போகின்றோம். அந்த நாட்கள் நம்முடைய சுயத்திலே இல்லை. பல்பிணி
சரி, அப்படி பிணியும் இல்லாமல் சில நாட்கள் நமக்கு கிடைச்சதுன்னா அப்ப படிச்சிடலாமான்னு பார்த்தா அந்த வேதங்கள் எல்லாம் நமக்கு இருக்கின்ற அறிவோ சிற்றறிவு. சில் வாழ்நாள் பல்பிணி சிற்றறிவினர் மக்கள். அதனால் வேதவியாசர் என்ன பண்ணாருன்னா, இன்றியமையாதனவற்றையும் மிக முக்கியமானது இத மாத்திரம் படிங்க அப்படின்னு சொல்லி வேதத்தை 3ஆக தொகுத்தார். திரிய வேதான்னு பேர். அந்த அதர்வண வேதத்தை விட்டுட்டீங்கன்னா, நமக்கோசரம் பெருங்கருணையுடன் வேதவியாசர் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவற்றையும் மாத்திரம் சுருக்கி 3 வேதங்களாக கொடுக்க, அந்த வேதங்களை படித்தவர்கள் எல்லோரும் ஆரியர்கள் என்று அழைக்கப்பட்டனர். அந்த அந்த வேதத்தை வழங்கிய காரணத்தினாலே சிவபெருமானை மாணிக்கவாசகர் ஆரியனே என்றார். பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே. பாசமாம் பற்றை அறுக்கணும்னு சொன்னார்ல, அவிழ்க்க கூடாது, அறுக்கணும்னு சொன்னார்ல. ஏன் அவ்வளவு முக்கியம் அது அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு ஜடபரதருடைய கதை ஒன்று இருக்கின்றது. ஜடபரதர் என்பது பெரிய ஞானி, இயற்பெயர் பரதர். அவர் தவம் செய்து கொண்டிருக்கின்றார். தவத்தினுடைய உச்சகட்டத்திலே அவருக்கு இன்ப துன்பம், இரவு பகல், பசி பிணி என்று எதுவும் இல்லாமல் வேண்டியது வேண்டாதது, விருப்பு வெறுப்பு எல்லா நிலையும் தாண்டி விட்டார். அடுத்து இறைவனை அடைய வேண்டிய நிலைதான் வச்சுக்கலாம். கதவை கதவு போய் தட்டினார்னா கதவு திறந்துடும் கைலாயம். அந்த மாதிரி அந்த பாவ புண்ணியங்கள், ஆசை, நிராசை எல்லாவற்றையும் தாண்டிய நிலையிலே அந்த தவத்திலே இருக்கின்றார். அப்படி ஒரு நாள் அந்த ஆற்றங்கரையிலே அமர்ந்து தவம் செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு ஒரு மானை துரத்தி கொண்டு ஒரு புலி அங்கே வருகின்றது. புலிக்கு பயந்து மான் அந்த நீர்நிலையிலே குதித்து விடுகின்றது. அந்த அந்த இந்த நீருக்குள்ளேயே அந்த பயத்திலே அந்த மானானது குட்டி போடுகின்றது. மான் குட்டியை போடுகின்றது. ஐயோ, இந்த மான் குட்டிக்கு எந்த 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 பாவமும் செய்யவில்லையே, இதை புலி அடித்து கொண்டு விடுமோ என்று என்று எண்ணி அந்த வேகமாக சென்று நீரில் இருக்கின்ற அந்த மான் குட்டியை கொண்டு வந்து தன்னுடைய ஆசிரமத்திற்கு உள்ளே வைத்து புலியிடமிருந்து காப்பாற்றி அதை வளர்க்க ஆரம்பித்தார். அந்த 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 மான் மிகவும் சிறிய வயதிலிருந்து இங்கேயும் அங்கேயும் துள்ளி குதித்து கொண்டு சென்பதை பார்த்து கொண்டே இருந்தார். தன்னுடைய அருகிலேயே வைத்துக் கொண்டார். ஒரு நிமிஷம் அந்த மான் எங்கேயோ சென்று விட்டு வரவில்லை என்றால், ஐயோ மானை காணுமே என்று நினைக்க ஆரம்பித்தார். அப்புறம் இன்னும் வரவில்லை என்று பதறி அது இருக்கின்ற இடத்திற்கு ஓடி அந்த மானை கூப்பிட்டு கொண்டு வந்தார். தன் கண்ணருகிலேயே அதன் அழகை பார்த்து பார்த்து மயங்கி கொண்டிருந்தார். பின்பு வயதாகியது. இறப்பு வருகின்ற சமயத்திலே அவருக்கு மிகவும் வருத்தம். என்னன்னா, இத்தனை நாட்களாக நான் இந்த மானை காப்பாற்றி மிக அழகாக வளர்த்து வந்தேனே, நான் இல்லாமல் போய்விட்டால் இனிமேல் அந்த மானை யார் காப்பாற்றுவார்கள் என்று வருந்தி இறக்கும்போது அவர் ஒரு நிமிஷம் அந்த இறைவனை நினைத்திருந்தால் அவருக்கு மோட்சம் கிடைத்திருக்கும். அந்த சமயத்திலும் இந்த மானை நினைத்த காரணத்தை அவருக்கு எந்த இதுவுமே இல்லை. அதான் சொன்னேன், விருப்பு வெறுப்பு பாவம் புண்ணியம் எல்லாம் கடந்த நிலையில் இருந்த அவரும் வெறும் ஒரு மான் குட்டியை நினைத்த காரணத்தினால் அந்த மான் குட்டியின் மேல வைத்த பாசத்தினுடைய காரணத்தினாலே அவர் திரும்பியும் மானாக பிறந்தார். அந்த மான் அந்த இடத்திற்கு வர, ஆனால் ஒவ்வொரு முறை அவர் பிறக்கும் பொழுதும் அந்த பழைய பிறவிகளுடைய ஞானம் அவருக்கு வந்து கொண்டே இருக்கின்றது, அவருடைய தவத்தினுடைய வலிமையினாலே. ஐயோ, இந்த 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 மானை நினைத்துத்தானே நான் வர இருக்கின்ற மோட்சத்தையும் இழந்து விட்டேன் என்று என்று வருந்தி அப்பொழுதே அந்த 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 மானாக வந்த உடலை துறந்து உயிரை துறந்தார். திரும்பியும் மனிதனாக மானிடனாக பிறந்தார். அவரை தவ வலிமையுடன் விட்ட இடத்துல இருந்து தவத்தை செய்து தவ வலிமை எல்லாம் பெற்றார். அந்த சமயத்திலே அந்த காட்டிலே இருந்த திருடர்கள் தங்களுடைய கடவுளுக்கு பலி கொடுப்பதற்காக இவர் மிகுந்த தேஜஸுடன் இவர் பெரிய ஞானியாக இருக்கின்றாரே, இவரை பலி கொடுத்தால் நமக்கு பலன் அதிகமாக கிடைக்கும் என்று நினைத்து அவரை பிடித்து கொண்டு செல்கின்றனர். இவருக்கு பிறப்பு இறப்பு பயம் இன்ப துன்பம் ஏதும் இல்லாத காரணத்தினாலே அதை பற்றி அவர் கவலைப்படாமல் வருகின்றார். ஆனால் இறைவனே இவரை பார்த்து நினைந்து இவருக்கு உதவி செய்வதற்காக அந்த திருடர்களை எல்லாம் கொண்டு இவரை விடுவிக்கின்றார்.
நடந்து சென்று கொண்டிருக்கின்றார். காட்டிலே ஒரு அரசன் பல்லக்கிலே வருகின்றான். அங்க அரசன் இவரை பார்த்துவிட்டு பல்லக்கிலே தூக்குவதற்கு இவன் ஜடபரதருக்கு உத்தரவு கொடுக்கின்றார். ஜடபரதரும் அரசனுடைய பல்லக்கை தூக்கி கொண்டு வருகின்றார். ஆனால் பல்லக்கு தூக்குவதில் பழக்கம் இல்லாத காரணத்தினாலே அவருடைய பக்கம் சற்று கீழே இறங்குகின்றது, தடுமாறுகின்றார். அரசன் பார்த்துவிட்டு உடல் பருத்த உன்னால் இது தூக்கி கொண்டு வர முடியவில்லையே என்று கேட்கின்றார். ஜடபரதர் அந்த அரசனை பார்த்து, உடல் பருத்தவனும் நான் இல்லை, நான் உன்னை தூக்கி கொண்டு வரவும் இல்லை, நான் தூக்கி கொண்டு வராத காரணத்தினால் நான் களைப்பியதும் அடையவில்லை, நான் சுமக்கவும் இல்லை, சுமக்காத காரணத்தினால் களைப்படையவும் இல்லை, நீங்கள் மன்னரும் இல்லை என்று சொன்னார். இதை கேட்ட அந்த அரசனுக்கு புரிந்து விட்டது, இவர் ஏதோ பெரிய ஞானி, இவர் புரியாத ஒன்றை சொல்கின்றார் என்று சொல்லி அந்த ஜடபரதன் கீழே இறங்கி ஜடபரதர் காலிலே விழுந்து, ஐயா நீங்கள் என்ன சொல்கின்றீர்கள் என்று கேட்க, நீர் மன்னன் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றீர், உன்னை தூக்குவதற்காக. நீர் மன்னரும் அல்ல, உன்னை விட பெரிய சக்கரவர்த்திகள் நிறைய பேர் இந்த உலகிலே இருக்கின்றார்கள். எல்லாரை விட மன்னன் இறைவன், அந்த இறைவன் என்னுள்ளே இருக்கின்றான். அதனால நீ மன்னன் அல்ல, நான் பருத்தவனும் அல்ல, நீ பருத்தவன், பருத்த உடல் பருத்தவன், தூக்க முடியவில்லை என்று சொன்னாயே. இந்த உடல் உயிர் என்று இரண்டு இருக்கின்றது, என்னுடைய உடல் நான் அல்ல, அதனால நீ என்னை பார்த்து சொல்லவில்லை, நீ உயிரை பார்த்து நீ சொல்லவும் இல்லை, அதனாலே பருத்தவன் நான் அல்ல, நீ என்னிடம் நீ எதையும் சொல்லவும் இல்லை, உன்னுடைய பல்லக்கை நான் சுமக்கவும் இல்லை, அதனால் உன்னை சுமக்காத நான் என்பது என்னுடைய உயிராக இருப்பதனாலே உடலை தூக்கியதை தவிர உயிர் தூக்காத காரணத்தினாலே, உயிர் சுமக்காத காரணத்தினாலே நான் உன்னுடைய பல்லக்கை சுமக்கவில்லை என்று சொன்னேன். சுமக்காத காரணத்தினாலே எனக்கு களைப்பேதும் இல்லை என்று சொல்ல, மன்னர் அப்பொழுதே ஜடபரதன் காலிலே விழுந்து சீடரானார் என்று கதை செல்கின்றது. எதை காட்டுகின்றது என்றால், இரண்டு நிகழ்ச்சி, இரண்டு பாடம் இருக்கின்றது இந்த ஒரு பர்டிகுலர் நிகழ்ச்சியில. எந்த செயலை செய்கின்ற பொழுதும் நம்முடைய கவனம் சிதறக்கூடாது. இந்த யோகத்திலே இருந்து தன்னுடைய வாழ்க்கையிலே மோட்சத்தை கிடைக்கின்ற சமயத்திலே ஜடபரதருடைய சிந்தனை அந்த மானை நோக்கி சென்ற காரணத்தினாலே எத்தனை பெரிய காலதாமதம் அவருடைய வாழ்க்கையில நடந்தது பாருங்க. அதனால இடையூறு என்பது, கவன சிதறல் என்பது மிக முக்கியமாக நாம் தவிர்க்க வேண்டிய ஒன்று ஜடபரதருடைய வாழ்க்கையிலே. இரண்டாவது, பாசமாம் பற்று அறுத்து என்பது, இந்த ஒரு சிறிய மான்குட்டியின் மேல் வைக்கின்ற பாசம் கூட எப்படி அதை அறுக்க முடியவில்லை என்றால் எப்படி நம்மளை எங்கெங்கே நம்மை இழுத்து கொண்டு போய்விடுகின்றது என்பதும் அந்த ஜடபரதர் காட்டிய வாழ்க்கையின் காட்டிய பாடம் என்று சொல்லி, பாசமாம் பற்று அறுத்து, பாசமாம் பற்று அறுக்கும், பாசமாம் பற்று அறுத்து, அது பாஸ்ட் டென்ஸ், பாரிக்கும் ஃபியூச்சர் டென்ஸ், பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியனே என்ற 64வது வரியுடன் இன்றைய சிந்தனையை பூர்த்தி செய்து, நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சங்கட என்ற 65வது வரியிலிருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமையில சிந்திப்போம் என்று சொல்லி நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நன்றி நன்றி. எல்லாரும் நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம், பேசுறதுக்கு ஆடியோவை அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நன்றிங்க ஐயா. வணக்கம் வணக்கம். நன்றி ஐயா. திருச்சிற்றம்பலம். நன்றி நன்றி. சாய்ராமன் அவர்களே, நீங்க தான் வரணும். உங்க கருத்து என்ன? ஓகே, நன்றி. சூரிய ஒளிய மாசற்ற ஜோதின்னு சொல்லலாமா? ஆமா, வெளியில இருக்கின்ற ஜோதியில அது மாசற்ற ஜோதி.
உள்ளே அவருக்கு வந்து அந்த அந்த சுழுமுனை நாடியிலே இருந்து யோகத்திலே வருகின்ற ஜோதியை கம்பேர் பண்றாரு. வெளியில் இருக்கிற ஜோதியும் உள்ளே இருக்கின்ற ஜோதியும். வெளியில் இருக்கின்ற ஜோதி எல்லாருமே ஒரு அளவுக்கு ஒன்றொன்றிலே ஒரு விதமான மாசு இருக்கிறதுனாலதான் ஜோதி என்பது நெருப்பு என்பது மாசு இல்லாததுன்னு சொல்லக்கூடாதுங்கிறதுனாலதான் மாசு இருக்குங்கிறதுனாலதான் மாசு இல்லாத ஜோதின்னு சொல்றாரு. மாசற்ற ஜோதின்னு சொல்றாரு. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் கணேஷன். இந்த ஜடபரதன் கதையெல்லாம் பாகவதத்துல வருது இல்ல சார்? ஆமா, பாகவதத்துல நிறைய ரெஃபரன்ஸ் பண்றீங்க பாகவதம். அது நான் அந்த கதையை நிறைய நம்மளுடைய மாடர்ன் லைஃப் மேனேஜ்மெண்ட்டுக்கும் ரொம்ப சொல்றது. அந்த அந்த ஜடபரதர் கதை வாழ்க்கை நிறைய பாடங்கள் இருக்கு இக்கால வாழ்க்கை கூட. நிறைய சித்தர்கள் டேர்ம்ஸ் எல்லாம் வருது இல்ல சார்? இதுல அதுலயா இல்ல நீங்க சொல்ல அந்த சுழுமுனை. ஆமா ஆமா. இன்னைக்கு ஆக்சுவலா இந்த இந்த பார்ட் ஆஃப் சிவபுராணம் வந்து அந்த நிறைய யோகத்துல இருக்கிற நிகழ்ச்சிகள் தான் வருது அதுல. ஆனா அது என்னன்னா ஒரு அந்த அத்தகைய ஸ்பிரிச்சுவல் ப்ராக்ரஸுக்கு 2 வழி இருக்கு. ஒண்ணு வந்து பியூர்லி பை காட்ஸ் கிரேஸ், இரண்டாவது அந்த சாதகனுடைய சொந்த முயற்சி. அது ரெண்டுமே பேரலல் தான். ரிசல்ட்ஸ் ஆர் சேம், பட் வழி வந்து தன் முனைப்பால செய்யறது. இன்னொன்று வந்து யூஆர் சோசன். இப்போ மாணிக்கா செய்யற மாதிரி தே ஆர் சோசன் பை காட். டைரக்டா கிடைச்சிருது. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஓகே ஓகே. Shall we close? After any views by you? Otherwise, then we can close. என்ன சார்? நீங்க ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கா, இல்லைன்னா முடிச்சிடலாம் நம்ம? இல்ல ஒண்ணு இல்ல. இறையருள் கிடைக்கிற வரைக்கும் ஒரு நூலிடை கூட தவறாம அந்த பக்தியை கடைபிடிச்சிட்டே போகணும். அதான் the slip can happen the last stage கூட. ஒன்ஸ் இறையருள் கிடைச்சதுன்னா அப்புறம் அவர் பாத்துப்பாரு. அது வரைக்கும் ஆமா ஆமா. ஜடபரதருக்கான மாதிரி ஆயிடக்கூடாது. அதான் கடைசியில எண்ட் பாயிண்ட், அந்த ரேஸோட எண்ட் பாயிண்ட்ல போகும்போது விட்டுட்டோம்னா விட்டுட்டோம். அதான் அப்படிதான் ஆயிடுது. நிறைய இப்ப ஞானிகளுடைய கதைகள் வருது அதெல்லாம். அப்புறம் they take again few more bursts to bridge the gap. இதெல்லாம் பார்த்தா நமக்கு எப்ப இது கிடைக்கும்னு தெரியல. அது நினைச்சு பிரயோஜனமே இல்ல. you have to keep going. அவ்வளவுதான். கரெக்ட். திரும்பி பார்க்காம. ஆமா, you have to keep going forward. அவ்வளவுதான். நிறைய இது மாதிரி திருவாசகம் மாதிரி சிவபுராணம் மாதிரி லேம்ப் போஸ்ட் நமக்கு கிடைக்குது. அந்த வெளிச்சத்துல we can continue to progress. அவ்வளவுதான். Thank you sir. Thank you sir. Thank you very much. Okay. See you all next week. Thank you sir. Thank you.